அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்னதான் வெளியில சாப்பிட்டாலும் நம்ம வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு அது சுவையே தனிதான். அல்லேலூயா. எங்க போய் தண்ணீர் குடிச்சாலும் நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கிற டம்ளர்ல கொஞ்சம் உண்டு அது வாய் வச்சு குடிக்கிறோம் பாத்தீங்களா, அதனுடைய சுவையே வேற. அல்லேலூயா. நாம் நிறைய பிரசங்கங்களை நிறைய கேட்கிறோம், நிறைய வார்த்தைகளை நிறைய கேட்கிறோம், நிறைய வசனங்களை நிறைய கேட்கலாம். ஆனா அதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகள் நம்மை இன்னும் பற்றி எரியக்கூடியதாய், நம்மை இன்னும் உத்வேகப்படுத்தக்கூடியதாய், நம்மை இன்னும் உந்த தள்ளக்கூடியதாய், இன்னும் தேவனோடு கூட ஒரு இணைக்கிற, அதோடு கூட தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவங்களில் வசனம் நம்மோடு கூட இடைப்படுமானால், வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் சீர்படுத்தி அநேகரை சீர்படுத்தக்கூடியவர்களாய் நம்மை மாற்றக்கூடியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ வசனம் நம்ம வாழ்க்கையில ஆண்டோட வார்த்தை எல்லாமே ஜீவன் உள்ளதுதான். ஆனா வார்த்தையை நான் உள்வாங்கிக் கொண்டு அதை நான் பிரயோகப்படுத்துகிற விதம் இருக்கு பாத்தீங்களா. எல்லாருமே சமைக்க தெரிஞ்சவங்க தான், பெண்கள் எல்லாருமே சமைக்க தெரிஞ்சவங்க தான். ஆனா அந்த பரிமாறப்படுகிற விதம் இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. பரிமாறுகிற விதம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாய் காணப்படும். பரிமாறுகிற ஒரே விதமா இருக்காது. அவங்க பல சூழ்நிலைகள்ல கடந்து வருகிறபடினால ஒரு நாள் நல்ல சிரிச்ச முகத்தோடு போடுவாங்க, இன்னொரு நாள் வேக வேகமா போடுவாங்க, ஒரு நாள் நீங்க சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே நமக்குள்ள போறதுதான். அல்லேலூயா. நமக்குள்ள போயிட்டு வேதம் சொல்றது ஆஸ்தன வழியா வெளியே வந்துடும். ஆனா நான் சொல்றது பரிமாறுகிற விதம் சொல்றேன். ஒரு சகோதரி சிரிக்கிறாங்க, நீங்க போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சிரிக்கிறாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. சூழ்நிலை நிமித்தமாக அவங்க சொல்லுகிற போது குடும்பங்களில் அது என்னது சகஜம், அது சகஜம்தான். அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல மனைவி உடம்பு சரியில்லைன்னா சில கணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு பயப்படுவாங்க. அது நல்லதுதான். அங்க அன்பினுடைய இணக்கம், அன்பினுடைய பிணைப்பு காணப்படும். அல்லேலூயா. வேதம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு பரிமாறிட்டு தான் இருக்கிறார். அவர் பரிமாறுகிற விதம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மாறாத தேவன் நமக்கு அவர் பரிமாறுகிற விதம் எனக்கு புரியுற மாதிரி தான் பரிமாறுவார். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவர் பரிமாறுவார். அல்லேலூயா. நான் சொல்றது ஒவ்வொருத்தருக்கும், சின்ன பிள்ளைங்க இடத்துல நான் பரிமாறுகிற போது கீழே உட்காந்து முட்டி போட்டுருணும் இல்லைங்களா. சின்ன குழந்தைகளுக்கு நான் பரிமாறுகிற போது தன்னுடைய நான் கீழே இறங்கணும், அவர்களுக்கு தகுந்த மாதிரி இறங்கணும். அதே பெரியவர்களுக்கு போடுகிற போது அவர்களுக்கு போடுகிற விதம் வேற மாதிரி இருக்கும், வயதானவர்களுக்கு கொடுக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். அப்ப வித்தியாசம் காணப்படும். ஆனா எல்லாம் என்னதான் சாப்பாடு, அல்லேலூயா, உணவுதான். அப்ப ஆண்டவர் நமக்கு பரிமாறுகிற விதம் எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி ஆண்டவர் பரிமாறுகிறார். ஏன்னா நான் அந்த உணவு சாப்பிடுகிற போதுதான் என் உடம்புக்கு அது ஆரோக்கியமாய் காணப்படும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நான் உள் வாங்கிக் கொள்கிற போதுதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஆரோக்கியமாய் காணப்படும். அப்ப ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? சுகமா இருக்கும். ஆரோக்கியத்திற்கு நேர் எதிரா நீங்க பாத்தீங்கன்னா, நான் உள் வாங்காத போது நான் யாரை காணப்படுவேன்? ஆரோக்கியமற்றவர்களாய் காணப்படுவேன், ஆரோக்கியமற்றவனாய் காணப்படுவேன். அப்போ அந்த ஒரு நோய் கூட, ஒரு வியாதியோடு கூட, ஒரு படுக்கையோடு கூட ஆண்டவர் நம்மை வைத்து பார்ப்பதற்கு
அவர் கடின இருதயம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அப்போ நம்மை ஆரோக்கியமாய் தேவன் வைப்பது தான் விரும்புகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பார்க்காம சொல்லலாமா? ஆதியிலே என்னை பார்த்து சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதை நம்ம நிறைய முறை படிச்சிருக்கிறோம், நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆனா இங்க சொல்லப்படுகிறது தேவனுடைய நான் தான் வார்த்தையா இருக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அது 3 முறை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப தேவன் தான் வார்த்தை இல்லைங்களா? தேவன் தான் வார்த்தை. அப்போ தேவன் முதலாவது தேவன் வார்த்தையினால தான் படிச்சார். பூமிய இருக்கிற எல்லாம் புல்லு பூண்டு சமுத்திரங்கள் மச்சங்கள் மலைகள் எல்லாவற்றையும் கடல்கள் எல்லாவற்றையும் எதனால் உண்டாயிற்றுங்க? அவருடைய வார்த்தையினால் உண்டாயிற்று. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு என்ன உண்டுங்க? வல்லமை உண்டு. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. அந்த வார்த்தையுடைய வல்லமை நம்ம அறிந்தோமானால் நாம் அவரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். மகிமைப்படுத்திக் கொண்டே ஒவ்வொரு நாளும். ஏன்னா வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல. யோசித்து பாருங்க, ஒரு கடலை வார்த்தையினால் உருவாக்க முடியுமா? ஒரு சூரியன் சந்திரனை வார்த்தையினால் உருவாக்க முடியுமா? எத்தனை கோள்கள் இருக்கிறது. அப்ப அத்தனை நிலாவுல போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறதே கஷ்டமா இருக்கு. நிலாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த உடனே அவங்க கீழே உடனே நிக்க வைக்கிறதுல அவங்க சில பிசியோதெரபில கொடுத்து அதுக்கப்புறம் நிக்க வைக்கிறாங்க, நடக்கவே வைக்கிறாங்க. தன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு வந்தாங்களே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க சில மாதங்கள். அப்படின்னா அதை படைச்ச ஆண்டவர், வார்த்தையினால் படைச்ச அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அந்த எண்ணம், அந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அந்த அறிவு எனக்குள்ள இருக்கு. நான் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருந்தோமானால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியாகமம் 1:1 வாசிங்களேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தாருங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தாரு? வார்த்தையினால சிருஷ்டித்தார். உண்டாக கடவுது, அவ்வளவு உண்டாயிடுச்சு. அதுக்கு எவ்வளவு முதலீடு போட்டார் ஆண்டவர்? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த உலகத்தையே படைச்சிருச்சு. அல்லேலூயா. எப்பயாவது எண்ணி பார்த்திருக்கீங்களா? இந்த பூமி மாறி எப்படி இருக்குங்க? பூமி சமமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். பூமி இப்போ உருண்டையா இருக்கு. பால் பார்த்துருக்கீங்களா? உருண்டையா இருக்கு. எதன் மேல நிக்க வச்சிருக்கிறாங்களா நினைக்கிறீங்களா? அந்த ரங்கத்துல தொங்கிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த ரங்கத்துல தொங்கிட்டு இருக்கிறோம். அதன் ஏற்ற வேலையில என்ன பண்ணுது? அதன் வேலை சுத்திட்டே இருக்கு. பூமி என்ன பண்ணுது? சுத்திட்டே இருக்கு. அப்போ அதன் வேலை என்ன பண்ணுது? அது செய்துட்டே இருக்குது. மனிதனாகிய நாம் செய்ய வேண்டியத செய்யறதே இல்லை. மனிதனாகிய நாம், விசுவாசிகள நாம், ஆவிக்குரியலாக நாம் என்ன பண்றோம்? அது அதன் வேலையை செய்யணும். அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அப்படின்னு சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 19 நான் சொல்றேன். எடுத்துட்டீங்களா? முதலாவது வசனம் வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆமா, ஆகாய விரிவு பார்த்தீங்களா? இது ஆணுடைய கரம். அவருடைய கரம், அவருடைய கரத்தை
அவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனங்கிற, பூமி எனக்கு பாதபடி. அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருக்காரு. அப்போ அந்த ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்றன்றாரு. இது அறிவா, ஆவியில் எடுத்துக்கணுமா? அறிவில் எடுத்தீங்கன்னா புரியவே புரியாது. மண்டை சூடாயிடும். என்னங்க? சூடாயிடும். அப்போ ஆவியில நம்ம கொண்டு வருகிற போதுதான் நம்ம அறிவு கெட்டாது. ஒண்ணு இல்லைங்க. சிப் இருக்கு பாத்தீங்களா? சிப் சிப் சிப். நான் சொல்றேன் சிப். பலாயிரம் பாடுகள் என்ன பாட்டுகள் என்ன பண்ணலாம்? அந்த சிப்ல அது எவ்வளவு பெருசு இருக்குங்க? சின்னதா இருக்கு. அந்த சிப்ல பலாயிரம் பாடல்களை நம்ம அந்த பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு சிப் வச்சிருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சிப் வச்சிருப்பார். அல்லேலூயா. நம்ம யோசிச்சு பாருங்க. நான் இத்தனை வருஷம் இந்த தேதியில பிறந்தேன், இந்த தேதி வரைக்கும் வாழ்ந்தேன். அது இடைப்பட்ட நாட்களை நம்ம அழகா என்ன பண்ணோம்? நான் படிச்சுட்டு வந்தீங்க எல்லாருமே என்ன பண்ணீங்க? மத்திய எழுதின சுவிசேஷம் நான் படிச்சுட்டு சொன்னேன். 11 15 வரைக்கும் படிச்சுட்டு எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க. நான் அது ஒரு சின்னதா ஒரு என்ன சொல்றது, ஒரு அங்கங்க கொஞ்சமா எடுத்து என்ன பண்ணுவோம் கேட்டோன்னே படிச்சீங்களா எல்லாம் தெரிஞ்சு போச்சு. படிச்சவங்க சத்தம் அதிகமா இருக்கும், படிக்காதவங்க அமைதியா இருப்பாங்க. அப்போ தேவனும் நம்ம வாழ்க்கையில நாம் செய்த நன்மைகளை, தீமைகளை நாம் போய் அவருடைய சமூகத்துல நியாயப்பிரமாண சங்கத்துல போய் நிக்கிற போது, நியாயப்பிரமாணத்துல போய் முன்பாக நிற்கிற போது அங்க என்ன பண்ணுவோம்? டிவியில ஓடிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துல இந்த நாள் நீ பண்ண, ஆமாவா இல்லையா? அப்படி காட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லன்னே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இல்லன்னே சொல்ல முடியாது. நான் அங்க தலை நிமிர்ந்து நிப்பேனா, தலை குனிந்து நிப்பேனா? யோசித்துப்பாங்க. ஏன்னா வாழ்கிற நாட்களில நாம் தேவனுக்கென்று செயல்படுகிற போது, ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிற போது நான் என் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். ஆண்டவருக்காக நான் எதுவுமே செய்யல, எனக்காகவே வாழ்ந்தேன், எல்லாம் எனக்காகவே வாழ்ந்து எனக்கு சுகபாகமா வாழ்ந்தா அங்க போய் என்ன பண்ணுவாரு? ஐஸ்வர்யன் போல நான் கீழே குனிதான் நிற்கிறேன். அல்லேலூயா. ஆதியிலே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அது கீழே பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. என்னங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பகல் வேலை பகல் செய்யுது, இரவு வேலை இரவு செய்யுது. பகலுக்கு பகல் என்ன பண்ணுது? வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. நட்சத்திரங்கள் அது எண்ணவே முடியாது. அப்பயே ஆபரகம் போட்டு சொல்லிட்டாரப்ப, அந்த நட்சத்திரத்துக்கு என்ன முடியுமா? என்ன கூடுமானால் என்ன பார்க்கலாம். அதை காட்டிலும் அதிகமா என்ன பண்ணுவோம்? உங்க சந்ததியின் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அது இப்ப நடந்திருக்கா இல்லையா? சொன்னது என்னங்க? வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் நியாயத்திற்கு நாளிலே கணக்கு கொடுக்கணுமா? கணக்கு. அப்படின்னா நான் எவ்வளவு அடக்க ஒடுக்கமா பேசுவேன். சில நேரத்துல சில சந்தோஷத்துல நிறைய பேசுவாங்க, சில கோபத்துல கொப்பளிப்பாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சில சந்தோஷத்துல மற்றவங்களை நம்ம என்ன பண்ண காயப்படுத்த கூடாது. மற்றவங்கள இப்ப நான் பாஸ் ஆயிட்டேன், வெயில அவங்களை பார்த்து நான் கிண்டல் பண்ணக்கூடாது. உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாது, கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரா? உன் பக்கமாக திருப்பிடுவார். அல்லேலூயா. ஆமா. இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமா. நீதிமான நிற்பதறிதான், பாவி பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பார்? அப்போ வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணும்? நம்மள அப்படியே கொலைஞ்சு போயிருக்கிற நம்ம தூக்கி எழுந்து நிமிர்ந்து நிறுத்தும் நான் வசனத்தை பார்க்கிற போது. அப்போ வார்த்தை என்பது பொக்கிஷம். நமக்கு தேவனுடைய வார்த்தை என்பது பொக்கிஷம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அப்படின்னா அதன் வேலையை செய்துட்டு தான் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு அதனுடைய வேலையை செய்துட்டு தான் இருக்கு.
காலையில காகங்கள் என்ன பண்ணுது? காக்கான்னு கத்துது. எதையோ போய் ஒரு இரையை தேடி வந்து என்ன பண்ணுது? தன் குஞ்சுகளுக்கு கொடுக்குது. மீதி இருக்கிற இரையை மற்ற காக்காகளும் கூப்பிட்டு கொடுக்குது. இது நம்முடைய அறிவுக்கு சொல்றது. இது இல்லாம கடல் வாழ் இனங்கள் நிறைய இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்கவரி சேனல்லாம் போனா நிறைய இருக்கும். நிறைய இப்பெல்லாம் டிஸ்கவரி சேனலுக்கு போகல, கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம் போதும், நமக்கு நிறைய. ஆமா, நிறைய. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு மீன் இருக்கு, போய் நம்மளை ஒட்டிக்கிட்டா முடிச்சு கதை, அவ்வளவுதான். அந்த மீன் நம்ம மேல பட்டுச்சுன்னா ஜெல்லி, அவன் அவுட்டு. அப்படி உயிர் கொல்லி மீன்லாம் இருக்கு. மீன்லாம் நினைச்ச சாதாரண சுறா மீன்லாம் இருக்கு. யோனா ஒரு மீன் விழுங்குச்சு. ஆண்டர் சொன்னதை செஞ்சுச்சா இல்லையா? 3 நாள் அது சாப்பிடல. 3 நாள் ஆண்டர் சொன்ன காரியத்தை, ஆண்டோடைய காரியங்களை செய்கிற வரைக்கும் தன்னை தேவனுக்கு உட்படுத்தி கொண்டுச்சு. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்பட்டுச்சு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை என்பது மிக 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 முக்கியம். அந்த வார்த்தை ஒரு மனுஷனை இழுத்து வந்து உட்கார வச்சிடும். அல்லேலூயா. இப்ப நம்மள எல்லாம் இழுத்து வந்து உட்கார என்ன தெரியுங்களா? ஏதோ ஒரு வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில இடைப்பட்டு, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், நான் உன்னை சொந்த ஜனமாக, ஆசாரிய கூட்டமாக, ராஜாக்களாக, லேவியராக தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தை நமக்கு நேரா படிக்கிற போது, வருகிற போது, ஐயோ, யூதர்களுக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. யூதர் கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கிற போது, எனக்கு அந்த வார்த்தையினாலே நான் கட்டப்படுகிறேன், மேலோங்கி நிற்கிறேன், மேலே பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைகள் மற்றவர்களை, நான் பேசுகிற வார்த்தை கூட மற்றவர்களை கட்டக்கூடியதா இருக்கு, மற்றவர்களை இடிக்கக்கூடியதா இருக்க கூடாது. அல்லைங்க, என்னால கட்டக்கூட முடியாது, பரவாயில்ல, இடிக்காது. அல்லேலூயா. ஆமா, நீங்க போட்டிருக்க சட்டை நல்லாவே இல்லை, சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. அது கம்முன்னு அமைதியா இருந்தல. நீங்க போட்டுக்கிற சட்டை நல்லா இல்ல சொல்லாம அமைதியா இருந்தா போதும், கம்முன்னு போயிடும். நம்ம பேசி உதாரணம் சொல்றேன். அவங்க போய் அவ்வளவுதான், அன்னைக்கு போறான்னு தூக்கம் வர எப்படி அவங்க சொல்லிடுறான்? அப்ப அவங்க போடுற சட்டை நல்லா இருக்குதா? அப்ப என்ன பண்ணும்? அங்க போய் அந்த மன போராட்டம் அவங்க இடிக்கணும். நம்ம ஒரு சின்ன வார்த்தை தான் அவங்க என்ன பண்றான்? இடிச்சிடணும். கீழே 3ஆம் வசனம் வாசிங்க. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சூரியன் காலையில இருந்து நம்ம வெயில் கொடுக்கலன்னா நம்ம எப்படி இருக்கும்? ஒரு நாள் நல்லா இருக்குங்க, ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும், 3 நாள் மேக மூடி நல்லா இருக்குங்க. ஆனா 4ஆவது நாள் வெயில் திறக்காதா? வானத்தை பார்ப்போம், வெயில் வானம் திறக்காதா? அப்போ அதன் வேலையை அது என்ன பண்ண, அதன் வேலை அது காலங்களில் செய்கிறது. மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்ய பண்ணுகிறார் ஆண்டவர். உஷ்ணத்தை கொடுக்கிறார். நமக்கு வெறும் உஷ்ணமே இல்லாம வெறும் பனியா இருந்து எப்படி இருக்கும்? எப்படி இந்த யோசனை பண்ணி பாத்தீங்களா? நம்முடைய உடல் அமைப்பை தேவன் என்ன பண்ணாரு? உஷ்ணத்தையும் தாங்கணும், வெயிலும் தாங்கணும், குளிரும் தாங்கணும். அதை அப்படிதான் ஆண்டவர் அமைச்சிருக்கிறார். நீ யோசிச்சு பாத்தீங்களா? நம்முடைய ஸ்கின் இருக்குல்ல, ஸ்கின், இந்த தோலுடைய அந்த உருவத்தை இந்த மேல இருக்கிற உள்ள போயிட்டு வெளிக்கிற ஒரு வெளியே எப்படி இருக்கும்? சிரிக்கிட்டு தானே இருப்போம். நான் சொல்லும் போதே சிரிப்பாரு இருக்கும், அருவருப்பா இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஒருத்தர் கீழே அடிபட்டு ரத்தம் ஓடுவது, அதை போய் கிட்ட நீங்க பார்த்தனே உங்களுக்கு மயக்கம் வரும். கிட்ட நீங்க போய் நின்று கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னாவே அப்படியே கிருன்னு தலை சுத்தும். அதே ஆட்டின் ரத்தத்தை நீங்க போய் பாருங்க, வராது. ஏன்? உயிர் எங்க வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? நமக்குள்ள அந்த ஜீவன் வச்சிருக்கிறார், ஜீவ சுவாசத்தை ஊதி வச்சிருக்கிறார் நமக்குள்ள. இது ஆண்டோடைய ரத்தம், அவருடைய ரத்தத்தினால கழுவி மீட்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தேவன் அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிற எதுவனாலும் சரி, யாரானாலும் சரி, அவர்கள் அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிற கணத்தை
அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்டவங்க இருந்திருப்பாங்க, அதை பத்தி நம்ம கவலையே கிடையாது. தேவன் என்ன பண்றாருன்னா, அங்க சொல்லப்படுது, அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவை பூச்சக்கரம் கடைசி வரைக்கும் செல்லுகின்றன. அவைகளுக்கு சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. அதுக்கு கீழே வாசிங்க. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை பேயாலிருந்து பராக்கிரமசாலியை பேயால் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவன் எப்படி இருப்பாரு? ரொம்ப ஆடியப்பா நல்ல முடியல, அப்படியே போவான். எப்ப நான் அந்த மணப்பெண்ணை பார்ப்பேன், எப்போ கழுத்துல பிரசாந்த் சரிக்கிறாரு, எங்க ரோசின் வரக்கலாம் நீங்க அந்த நேரம் எப்ப வந்து அடி ஜம்முன்னு உட்காந்துக்கிறாரு மாப்பிள்ள போய் வந்து ஜம்முன்னு மேடையில இருந்து உட்காந்துக்கிறாரு. எல்லாரும் பார்வை எங்க இருக்கு? மேல பார்வை இருக்கு. அப்படியே மணப்பெண் வராங்க, அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வராங்க, தோழிகளோட கூட்டிட்டு வராங்க. நம்முடைய கண்கள் எங்க இருக்கு? உங்களோட கண்கள் எங்க இருக்கு? மணவாட்டின் மேல கண்ணு இருக்கு. ஒட்டுமொத்த சபையும் எங்க இருக்கு? மணவாளனுடைய மணவாட்டின் மேல கண்ணு. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறது. பராக்கிரமசாலை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்குதான். அல்லேலூயா. திருமணத்துக்கு போயிட்டு அந்த முகங்களை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா. அவங்க ஆடை எடுக்கணும்னு அங்க செலக்ஷன் பண்ணுவாங்க. எடுத்து இந்த புடவை இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை அப்படி எல்லாம் தூக்கி ஸ்டார்ட் பார்த்துட்டீங்கன்னா, போயிட்டு இவங்க போய் அடுக்கணும். இவங்க போயிட்டு வந்து அந்த வேகத்துல கழிச்சு போட்ட வேகம் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. அவ்வளவு வேகமா அந்த பீரோ திறந்து, டைம் ஆச்சு 7:30 மணிக்கு முகூர்த்தம், எல்லாம் எழுத்து விசாட்டி போவாங்க. வந்து பார்த்தால கலைஞ்சு போயிருக்கும். ஆமா, வந்து போய் அப்படியே அலங்கோலமா இருக்கும். திரும்ப வந்து அவங்க தான் சரி செய்யும். அல்லேலூயா. நாம் அந்த மகிழ்ச்சியின் உச்சத்துல போனாலும் தேவன் நம்மளை சரி பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நம்மளை சரி பண்ணுகிறவர். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை சீர்படுத்துகிறவர் அவர் தான். அல்லேலூயா. அப்போ அது மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறதா, பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட அது எப்படி இருக்குதா? மகிழ்ச்சியா இருக்குது. மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சி என்பது எங்க தெரியுங்க? முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். இதுக்கே ரொம்ப யோசிக்கிறீங்க? மகிழ்ச்சி என்பது முகத்துல, அகத்தின் அழகு அங்க இருக்குமா? முகத்தில் தெரியும். நம்ம அப்படியே ரொம்ப கல்யாணத்துக்கு போய் யாருமே சோகமா வர மாட்டாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு சந்தோஷமா என்னங்க கூட்டம், என்ன சாப்பாடு, சாப்பாடு வயிறு தான் இல்லை, விதவிதமான சாப்பாடு வச்சிருக்க, சாப்பிடதான் முடியல. ஒரு சிலர் எல்லாம் போயிட்டு வருவாங்க, சாப்பிட்டு அருமையா அங்க போயிட்டு வாழ்த்துறாங்க பாருங்க. அந்த சந்தோஷத்தோடு அந்த வாழ்த்துகிற அந்த வார்த்தை அவங்கள அந்த கடைசி வருஷம், கடைசி வரைக்கும் அந்த அதுதான் தன் என்ன சொல்றதுன்னா, உறவினர்களும் நண்பர்களும் சுற்றமும் நட்பும் என்ன பண்ண சூழ வருகை தந்து என்ன பண்ண மணமக்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை அடிவாங்க. அந்த சந்தோஷத்தினால இவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்த்திட்டு வந்துருவாங்க. ஆனா மணமகன் மணமாட்டி நல்லா இருப்பாங்க. பெற்றோர்கள் பாடுகிறது பாருங்க, ரொம்ப கோரம். ஏன்னா கல்யாணத்து வீடு அந்த சமையல்காரன் காசு கொடுக்கணும், பந்தல்காரன் காசு கொடுக்கணும், பத்திரிக்கை அடிச்சு காசு கொடுக்கணும், அப்புறம் போட்டோகிராஃபர் காசு கொடுக்கணும். அப்பெல்லாம் வந்து வரும்போது தலை கனம் எப்படி இருக்கும்? ஜிவ்னு ஏறும். ஆனா அந்த சுகமான சுமையை சுமக்கு பெற்றோர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. பிள்ளைகள் ஆகிய நான் ஆயத்தமா இருக்கு. தகப்பனுடைய சுமையை சுமப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அறுப்பு ஆட்களோ கொஞ்சம். ஆண்டவர் நமக்காக சுமை சுமந்துட்டார். ஆனா ஆண்டவருடைய சுமையை சுமப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேனா? அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் மணவாளன், மணவாட்டியாக நாம் அந்த மணவாளனுக்கு ஏற்றவளாய் நம்மை அலங்கரிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமா, மணவாளனுக்கு பிடிக்கணும், பிடிச்ச மாதிரி அலங்கரிப்பதற்கு என்னை நான் தகுதிப்படுத்தி, என்னை நான் உருவாக்கிக்கணும். அவருடைய வார்த்தையினால அது எப்படி இருக்குன்னா, அதாவது பராக்கிரமசாலியை போல
அதன் பாதையில ஓட மகிழ்ச்சியா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பராக்கிரமசாலி யாருன்னா கர்த்தர் தான். கர்த்தர் பராக்கிரமசாலி போல அவர் ஓட அவர் என்ன ஆயத்தமா இருக்கு. அவர் வழியில் இருக்கிற நாம் மகிழ்ச்சியோட ஓடணுங்கிறார். அல்லேலூயா. கீழ வசனம் வாசிப்போம். 6ஆம் வசனம். அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. காந்தினா என்னங்க? பிரகாசம். அதன் பிரகாசத்திற்கு மறைவானது ஒன்று இல்லை. அப்போ அது வானந்து ஒரு முனையை தொடர்ந்து மறுமுனை வரைக்கும் ஓடுது. அதன் வேலை அது செய்யுது. அல்லேலூயா. நம்முடைய வேலை செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவரிடத்துல இயேசு கிறிஸ்துவை ஒருத்தர் தேடுறான். ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிங்களேன். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். குணமாவான், சுஸ்தமாவான், சுகமாவான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல 100க்கு அதிபதிங்க. 100க்கு அதிபதினா யாருங்க? பெரிய படை தளபதி. ஆனா ஆண்டவருடைய பாதத்துல தன்னை தாழ்த்துறார். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் எல்லாம் கண்ணார பார்த்தவர், கேள்விப்பட்டவர். என் வேலைக்காரன் என்ன பண்ணிருக்கான்? ரொம்ப படுத்து படுக்கையா இருக்கிறான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். கீழே 9ஆம் வசனம் பாருங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை பேயாவென்றால் பேயாகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதைச் செய் என்றால் செய்கிறான் என்றான். அவ்வளவு எனக்கு பவர் இருக்குது. அவன் சொல்றது, எனக்கு நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. ஒருவனை போ என்றால் போறான், ஒருவன் வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரரை செய் என்றால் செய்கிறான். அப்படி இருந்தும் கீழே வாசிங்க. இயேசு இதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ அங்க என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசத்தை குறித்து சொல்றார். அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இது ஆண்டவரிடத்துல அவர் அழகான ஒரு ஜெபத்தை கேட்கிறான். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இவ்வளவு பெரிய ஆள், ஒரு வேலைக்காரன், தன் சேவகர் தனக்கு கீழ்ப்படுகிற சேவகர் உண்டு. ஒருத்த வான்னா வரான், ஒருத்த போனா போறான், இதை செய்யனா செய்யறான். அப்படி இருந்தும் ஆச்சரியமா பார்க்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. என்னத்தை பார்க்கற தெரியுங்களா? அவனுக்குள்ள இருக்க விசுவாசம். அல்லேலூயா. ஆமா, விசுவாசம் என்பது மிகப்பெரிய, அது ஒரு மனுஷனுக்குள்ள சங்கீதத்தில் கேட்டது போல, விசுவாசம் இல்லாம எதையும் செய்தோமானா அது வீணா காணப்படும். விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததாய் காணப்படும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு இங்க என்ன குறிப்பிடுறார்? ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இதுல நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? என்ன என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஆண்டுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படி, அவ்வளவுதான். அப்ப கேட்டு கீழ்ப்படிவதற்கு என் இருதயம் என்ன பண்ணும்? பண்படணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களா இருக்கணும். வழியருகே அல்ல, கற்பாறையில் அல்ல, முள்ளுள்ள இடங்களில் அல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களா இருந்தோம்னா பண்படணும். மண் பண்பட்டாதான் அதுல விதைக்கவே முடியும். ஏர் ஓட்டாம அங்க என்ன விதைச்சிங்கன்னா அங்கும் இங்கு ஒன்னா இருக்கும், மேலோட்டமா வரும். அது எப்போ போகும்? காத்தடிச்சா எல்லாம் போயிடும், அவ்வளவுதான். அந்த விதை என்னது? விதை செத்தால் ஒளியை உயிர்ப்பிக்க மாட்டாதே அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது யாரு சொல்றதுங்க? யோவான் சுவிசேஷத்துல, யோவான் நிருபத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆதி முதல் இருந்ததும்
நான் முதல்ல படிச்சோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ இவங்க ஆதியிலிருந்து ஆதியிலிருந்து இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்கள் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், அது மாத்திரம் இல்ல, எங்கள் கைகளினாலே நாங்கள் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ இந்த வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவ நிக்கிறதுனா காரணம் அவருடைய வார்த்தை தான். அவர் சொல்லி செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. ஆமே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவ நிக்குதுன்னா அவருடைய வார்த்தைக்கு என்ன உண்டுங்க? வல்லமை உண்டு. வல்லமை உண்டு. அந்த வல்லமை தான் இன்னைக்கு கிரியை செய்துட்டு இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக மீண்டும் வருவார். இந்த வார்த்தை தான் கிறிஸ்துவத்தினுடைய ஆணிவேர். இது வரைக்கும் கிறிஸ்துவ நிக்குதுன்னா இதுதான், இந்த 4 காரியங்கள் தான். ஆண்டவர் நமக்காக மீண்டும் வரப்போகிறார். அந்த எதிர்பார்ப்போடு கிறிஸ்துவம் காத்துட்டு இருக்குது. அல்லேலூயா. அந்த அந்த வார்த்தைக்காக, அந்த ஒரு வார்த்தைக்காக கிறிஸ்துவம் இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிறவளாய் புதிய புதிய ஆத்துமாக்களை தேவன் நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தை நமக்குள்ள வருகிற போது ஏதோ ஒண்ணு பண்ணணும். இந்த ஒண்ணு நம்மளை சுத்திகரிக்கணும், நம்மளை சீர்படுத்தணும், நம்மளை உருவாக்கணும். எதுவுமே பண்ணலைன்னா நான் மருந்தை எடுத்துக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. எதுவுமே என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னா நான் வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளலன்னு அர்த்தம். ஆண்டோட வார்த்தை இங்கே விட்டுட்டு போயிடுறேன். கற்பாறையில் விதைக்கப்பட்ட என்ன ஆகுங்க? வெயில் ஏறின உடனே, உஷ்ணம் வந்த உடனே அது என்ன பண்ணும்? தீந்து போயிடும். முள்ளுடங்களில் விதைக்கப்பட்ட விதை என்ன பண்ணும்? நெருக்கி போட்டுரும். உலக கவலை என்ன பண்ணும்? அவனை நெருக்கி போட்டுரும். ஆனா அதனால்தான் நீங்க கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது வார்த்தை தானே, ஆண்டவர் நம்ம கொடுக்கப்படுற வார்த்தை தானே. நீங்க கவலைப்படாதிருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படும். அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதய சிந்தைகளை காத்துக்கொள்ளும். இந்த வசனம் நம்ம சோர்ந்து போகிற நேரங்களில நான் முதல்ல இந்த வசனத்தை முதல்ல நான் என்ன பண்ண ஆதி முதல்ல இந்த வசனத்தை நான் என்ன பண்ணிருக்கணும்? கேட்டிருக்கணும். என் கண்களினால நான் என்ன பண்ணிருக்கணும்? கண்டு இருக்கணும். அதை நோக்கி நான் பார்த்து இருக்கணும், தியானிச்சிருக்கணும். அதன் பிறகு அதை என் கைகளினால் என் இருதய எழுதியிருக்கணும், தொட்டதுமா இருக்கிறேன். அப்படி இருக்கிற போதுதான் அந்த ஜீவ வார்த்தையா நமக்கு மாறும். அல்லேலூயா. அந்த ஜீவ வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ இந்த வார்த்தைகளினாலே நாம் கட்டப்பட வேண்டும். இந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவன் மாற்றி இருக்கிறார். இந்த சிநேகம், தேவன் ஆதி முதல் நம்ம மேல வைத்த இந்த அன்பு நம்ம இம்மட்டும் காத்து நடத்திருக்கிறது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்டி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்ப ஆண்டவர், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ அந்த வார்த்தைகளை நான், அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நான் தொட வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் கண் பார்க்க வேண்டும், அதை தேட வேண்டும். பார்ப்பது, தேடுவது, அதை நான் தொட்டு பார்க்கிற போது அது செயல்படுகிறதாய் மாறும் என் வாழ்க்கையில். அல்லேலூயா, ஆமென். கேட்கணும், வசனங்களை கேட்கணும், நிறைய கேட்கணும். ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற காரியங்களில ஆமென். ஆண்டவர், நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், நீங்க தேவனா இருக்கீங்க, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப தேவன் தான் வார்த்தை. அப்போ வார்த்தையை நாம் எப்பெல்லாம் கனப்படுத்துகிறோமோ அப்ப தேவனை கனப்படுத்துகிறேன்னு அர்த்தம். அப்ப தேவனை கனப்படுத்த 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 அந்த வார்த்தை நம்மை ஜீவன் உள்ளதாய் மாற்றிடும். ஆமா, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி, தொய்ந்து போன நிலையில இருந்தாலும் சரி, சோர்வான நேரங்களில் இருந்தாலும் சரி, ஆபத்து காலமாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை நம்மை தட்டி எழுப்பி கட்டக்கூடியதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா.